நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசி கேட்கலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசி கேட்கலாம். அங்கே கிதியோன் அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். ஆமென். அருமையானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காக நான் காத்திருந்த பொழுது யெகோவா ஷாலோம் என்கிற வார்த்தை மாத்திரம் என் இருதயத்தில் வந்தது. ஆமென். அதுக்கப்புறம் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, உங்க வாக்குத்தத்தம் இதுதானா அப்படின்னு சொல்லி நான் திரும்ப திரும்ப ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் சமாதானம் சமாதானம் என்கிற வார்த்தையை நிறைய முறை என் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தினார். ஆமென். நான் புரிஞ்சுட்டேன், என்னன்னா இதுதான் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம்னு சொல்லி. ஆமென். இந்த மாதம் நம்முடைய சபைக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். நான் திரும்ப அந்த வசனத்தை படிக்கிறேன். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். ஆமென். யெகோவா ஷாலோம் என்பதற்கு சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர், அவர் சமாதான கர்த்தர் என்பது அதன் பொருள். ஆமென். இந்த மாதம் நம்முடைய சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். அவர் யெகோவா ஷாலோமாய் வெளிப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை அவர் இந்த மாதத்துல கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. அருமையானவர்களே, 6 மாதங்கள் எப்படி இருந்துச்சோங்க, ஆனா கர்த்தர் சொல்றாரு, இனிமே வரப்போகிற 6 மாதங்களை நான் சமாதானத்தின் தேவனாய் உங்க வாழ்க்கையில இடைப்பட்டு உங்களுக்கு நான் சமாதானத்தை கொடுப்பேன்றார். ஆமென். நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ஒருவேளை கண்ணீரின் பாதையில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ஒருவேளை போராட்டத்தின் பாதையில நீங்க இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். பிரதர், இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில முடிஞ்சிடும் நினைச்சேன் பிரதர், ஆனா ஏதோ இந்த சூழ்நிலை திரும்பவும் என் வாழ்க்கையில தொடர்ற மாதிரியே இருக்கு பிரதர் அப்படின்னு நீங்க ஒரு ஏக்கத்தோடு கூட கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் ஸ்பெசிபிக்கா உங்களை பார்த்து உங்க கரத்தை பிடித்து கர்த்தர் கொடுக்கிற வாக்கு இதுதான், உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. சத்தமா நீங்க சமாதானமா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இந்த மாதம் அவர் யெகோவா ஷாலோம் என்கிற மகிமையோடு கூட இறங்கி கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஆமென். என்ன கவனிங்க, இந்த வாக்குத்தத்தத்தினுடைய பின்னணியை நம்ம கொஞ்சம் நம்ம பார்த்து ஆலோசனையை கர்த்தரிடத்திலிருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பெற்றுக்கொள்ள போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மோசேயை கொண்டு 40 ஆண்டுகள் என்ன பண்றாருன்னா அந்த வனாந்தரத்துல ரொம்ப அற்புதமாய் அவர்களை நடத்திட்டு வராரு. பாருங்க, நடத்திட்டு வந்து இப்போ மோசேயின் காலம் முடியுது. மோசே மரணத்துக்கு நேராய் புறப்பட்டு போறார். மோசேயுடைய மரணம் ஏற்படுகிறது. பிற்பாடு அந்த ஜனங்களை வழிநடத்தும்படி கர்த்தர் யாரை ஏற்படுத்துறார்னா யோசுவாவை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஆமென். அந்த லீடர்ஷிப்புக்கு அந்த ஜனங்களை வழிநடத்தும்படிக்கு கர்த்தர் யோசுவாவை ஏற்படுத்தி ஜனங்களை நடத்துகிறார். பாருங்க, யோசுவா என்ன பண்றாருன்னா அந்த ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நேராய் நடத்தி அங்கிருந்த 12 கோத்திரத்துக்கும் அந்த கானான் தேசத்தை என்ன பண்றாருன்னா பங்கிட்டு கொடுக்கிறார். பாருங்க அருமையானவர்களே, இந்த யோசுவா காலத்துலதான் இஸ்ரவேல் ஜனங்க கானானை சுதந்தரித்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய சுதந்திர வீதத்தை அவங்க பெற்றுக்கொள்றாங்க. ஆமென். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த தேசத்தை சுதந்தரிக்கிறாங்க. ஆமென். கவனிங்க, யோசுவாவின் தலைமை இப்ப ரொம்ப அற்புதமா நடந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, யோசுவா உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஜனங்க எப்படி இருந்தாங்கன்னா கர்த்தருக்கு செம்மையானதை செய்தாங்க, கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதை செய்தார்கள். யோசுவா மரணம் அடைஞ்ச உடனே ஒரு புதிய சந்ததி உருவாகுகிறது. அந்த சந்ததி என்ன பண்ணுதுன்னா தேவனை விட்டு பின்வாங்கி அஸ்தரோத்துகளையும் அந்த அந்த அந்நிய தெய்வங்களையும் நோக்கி என்ன பண்றாங்கன்னா அவர்கள் போகிறார்கள். பாருங்க, இப்படி போகும்பொழுது கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஜனங்களை பார்த்து இவங்க பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுன்னு சொல்லி அந்த ஜனங்களை எதிரிகள் கிட்ட அவர் என்ன பண்றாருன்னா ஒப்பு கொடுக்கிறார். மீதியான இடத்துல, பெலிஸ்தர் இடத்துல, இப்படி பல தேசத்தார்கிட்ட இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க, ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் நிமித்தமா மிக பாடுகளை அனுபவிப்பாங்க, சிறுமைகளை அனுபவிப்பாங்க. அப்படி அனுபவிச்சு கர்த்தரை விட்டு வந்ததுனாலதான் இந்த பிரச்சனைன்னு சொல்லி
உடனே கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுவாங்கன்னா முறையிடுவாங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஆமென். நியாயாதிபதியை கர்த்தர் ஏற்படுத்துவார். அவன் என்ன பண்ணுவான்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எதிரிகிட்ட இருந்து காப்பாத்தி கொண்டு வந்து அவங்களை என்ன பண்ணுவான்னா மீட்டு ரட்சிப்பான் பாருங்க. இப்போ இந்த நியாயாதிபதி உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருடைய பார்வைக்கு செமையானதை செஞ்சுட்டே வருவாங்க. நியாயாதிபதி மரிச்சார்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிடுவாங்க, கர்த்தரை விட்டு தூரம் போயிடுவாங்க, கர்த்தருக்கு துரோகம் செய்ய ஆரம்பிப்பாங்க பாருங்க. திரும்பவும் கர்த்தர் எதிரிகிட்ட பிடிச்சி கொடுப்பாரு. திரும்பவும் அந்த ஜனங்க ஆண்டவரே நாங்க செய்தது தப்புதான் ஆண்டவரே எங்களை மன்னிங்கன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தரை என்ன பண்ணுவார்னா திரும்பவும் ஒரு நியாயாதிபதி ஏற்படுத்துவார். இப்படி கவனிங்க, கிட்டத்தட்ட 15 நியாயாதிபதிகளை கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஏற்படுத்துறார். அவங்க நியாயாதிபதிகள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு பிரியமா நடப்பாங்க. நியாயாதிபதிகள் மரிச்ச உடனே கர்த்தர் விட்டு போயிடுவாங்க. இப்படி கிட்டத்தட்ட எத்தனை நியாயாதிபதிகள்னா ஒத்தனியேல இருந்து சாமுவேல் வரைக்கும் கிட்டத்தட்ட 15 நியாயாதிபதிகளை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஆமென். இந்த ஜனங்க கர்த்தரோடு இருந்து பின்வாங்கி போறது, கர்த்தரோடு இருந்து பின்வாங்கி போறது, இப்படி ஒரு வருஷம் 2 வருஷம் அல்ல, கிட்டத்தட்ட 230 ஆண்டுகள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஆமென். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 230 ஆண்டுகள் இந்த ஜனங்க நியாயாதிபதிகள் இருக்கும்பொழுது நல்லா இருப்பாங்க, நியாயாதிபதிகள் மரிச்ச உடனே கர்த்தர் விட்டு போயிடுவாங்க. நியாயாதிபதிகளை கர்த்தர் ஏற்படுத்தும் பொழுது கர்த்தர் தான் தேவன்னு சொல்லுவாங்க. நியாயாதிபதி மரிச்ச உடனே இப்ப கேட்கறதுக்கு ஆள் இல்ல, அவங்களை விசாரிக்க ஆள் இல்ல, அவங்களை நியாயத்திற்கு ஆள் இல்லைனால உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தான் மனம் போன போக்கில் போக ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க. கர்த்தர் என்ன பண்ணாருன்னா இதை பார்த்து பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டார். கவனிங்க, இப்படி ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதியில ஒருத்தன் தான் யாருன்னா இந்த கிதியோன். ஆமென். ஆமென். இந்த 15 பேர் லிஸ்ட் சொன்ன பாருங்க, இந்த 15 பேர்ல ஒரு நியாயாதிபதி யாருன்னா கிதியோன். எல்லாம் சொல்லுங்க. ஆமா, கிதியோன். என்ன கவனிங்க, இந்த கிதியோன் காலத்துல கர்த்தர் யார்கிட்ட அவங்கள ஒப்பு கொடுக்கிறார்னா நீங்க 6:1 பாத்தீங்கன்னா, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள், அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கைக்கு ஒப்பு கொடுத்தார். இப்போ கிதியோனுடைய நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்க பொல்லாப்பானதை செய்றாங்க, கர்த்தர் யார்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாரு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, மீதியான இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். கவனிங்க, இவங்க கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் அவங்களை நெருக்குறாங்க பாருங்க. நெருக்கும் பொழுது அந்த ஜனங்களாம் இஸ்ரவேலுடைய தேவனை நோக்கி முறையிடுறாங்க. உடனே கர்த்தர் யாரை ஏற்படுத்துறாருன்னா கிதியோனை கர்த்தர் ஏற்படுத்துறார். ஆமென். இங்க கவனிங்க, கிதியோன் என்பதற்கு என்ன அர்த்தம்னா போர் வீரன் அர்த்தம். என்னங்க, போர் வீரன் அப்படின்னு அர்த்தம். ஆனா அவன் போர் வீரனை போல இருந்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இல்ல. அவன் என்ன பண்ணானா, நீங்க 11வது வசனத்தை பாருங்க. 11வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் வந்து ஒரு வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்குள் சமீபமாய் அதை போரடித்தான். கவனிங்க, வசனங்க என்ன சொல்லுதுன்னா, அப்பொழுது அவனுடைய குமாரன் ஆகிய கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் அப்படின்னு சொல்லப்படுது. கவனிங்க, கிதியோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிகப்பெரிய போர் வீரன் அர்த்தம். ஆனா அவன் என்ன பண்றான்னா மீதியானியருக்கு பயந்து போய் அவன் என்ன பண்றான்னா ஓடி போய் ஆலையில திராட்சை ரசத்தை, அதாவது திராட்சை பழத்தை பிழிகிற ஆலையில கொண்டு போய் கோதுமையை என்ன பண்றான்னா அடிச்சிட்டு இருக்கிறான். அங்க கோதுமையை என்ன பண்றான்னா புடைக்கிறான் பாருங்க. என்ன கவனிங்க அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தர் கிதியோனை சந்திக்கிறார். ஆமென். கர்த்தர் கிதியோனை சந்திச்சு பராக்கிரமசாலியே அப்படின்னு என்ன பண்றாருன்னா அவனை கூப்பிடுறார். அல்லேலூயா. கூப்பிட்டு நான் சொல்றேன் உனக்கு சமாதானம் அப்படின்ற. ஆமென். ஆமென். அவனே பயந்து போய், அவனே கலங்கி போய், எங்கடா மீதியானியர் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லி பயந்து போய் அவன் என்ன பண்றான்னா கோதுமையை கொண்டு போய் கோதுமை களத்துல தான் அடிக்கணும். அவன் என்ன பண்றான்னா திராட்சரச ஆலையில கொண்டு போய் அவன் என்ன பண்றான்னா அந்த கோதுமையை அடிக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆமே. அப்படின்னா அவன் சூழ்நிலை எப்படியாப்பட்ட சூழ்நிலை பாருங்க. இதே சூழ்நிலையில ஒருவேளை இந்த ஆராதனைக்கு நீங்க வந்திருக்கலாம்.
பிரதர் தைரியமா எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு பிரதர் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு சமாதானம். ஆமென். மீதியானியருக்கு பயந்து போய் கிதியோன் என்ன பண்றான்னா, கோதுமையை கொண்டு போய் திராட்சை பழ ஆலையில கொண்டு போய் அதை அடிக்கிறான். அந்த சமயத்துல கர்த்தர் அவனை பார்த்து சொல்றார், நான் யெகோவா ஷாலோம், நான் உனக்கு சமாதானத்தை தருகிற தேவன்னு சொல்லி அவனுக்கு சமாதானத்தை தரார். ஆமென். கிதியோனை போல நீங்க ஒருவேளை பயந்த சுபாவத்தோடு கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? கிதியோனை போல ஒரு டிப்ரெஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? கிதியோனை போல ஐயோ மீதியானியர் வந்துருவானோ, மீதியானியர் எல்லாத்தையும் கொண்டு போயிடுவானோன்னு சொல்லி பயந்து போய் வந்திருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு சமாதானம் என்று. ஆமென். சத்தமா ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் யாருன்னா அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவன். நீங்க யோவான் 14:27 வாசிச்சீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆமென். கவனிங்க, நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். அவர் இந்த மாதம் உங்களுக்கு என்ன கொடுக்க போறாரா? சமாதானத்தை தந்து உங்களை நடத்த போறார். அந்த சமாதானம் எப்படி இருக்க போகுதுன்னா, உலகம் கொடுக்கிறபடி அல்ல. உலகம் கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்டதுன்னா, அந்த சமாதானத்தோடு கூட பிரச்சனைகளும் சேர்ந்து வரும். ஆமென். நீங்க உலகத்தில் இருக்கிறவங்களை போய் பாருங்க, பிரதர் ஏன் பிரதர் பீடி பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, புண்பட்ட நெஞ்ச என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க, புண்பட்ட நெஞ்ச நாங்க புகை விட்டு ஆற்றுறோம் பிரதர் அப்படின்னுவாங்க. அவங்களுக்கு அது சமாதானம் நினைக்கிறாங்க. புண்பட்ட நெஞ்ச புகை விட்டா அது சமாதானம் நினைக்கிறாங்க. அது உலகம் கொடுக்கிற சமாதானமா இருக்கலாம். ஆனா அந்த சமாதானத்தோடு கூட கேன்சர்ன்ற வியாதி ஆட் ஆயிடும். ஆமென். நீங்க குடிக்கிறவங்களை போய் கேட்டு பாருங்க, பிரதர் ஏன் குடிக்கிறீங்க? ஏன்னா எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் அதிகங்க, நாங்க இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வர, காலையில இருந்து கஷ்டப்பட்டு வரங்க, அதனால உடம்பு வலி தெரியக்கூடாதற்காக கொஞ்சம் குடிச்சுக்கிறேங்கன்னு வாங்க. அவங்கள கேட்டீங்கன்னா அவங்க நினைக்கிறாங்க இந்த உலகத்துல கிடைக்கிற அந்த சமாதானம் தான் நிரந்தரமான சமாதானம், அது நிரந்தரமான தீர்வை கொண்டு வரணும் அவங்க நினைக்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல, அவங்க குடிக்கிற அந்த அந்த சாராயத்தை பின்னாடி பார்த்தாக்கா அது என்ன ஆயிடும்னா உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். ஆமென். ஸ்டொமக் கேன்சரை கொண்டு வரும், லிவர் கேன்சரை கொண்டு வரும், பல பிரச்சனைகள் அது என்ன பண்ணும்னா கொண்டு வரும். ஆனா நம்முடைய தேவன் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, உங்களுக்கு ஒரு போராட்டம்னா நான் என்னுடைய சமாதானத்தை தரேன். அந்த சமாதானம் எப்படிப்பட்டதுன்னா உலகம் கொடுக்கிறபடி அல்ல, என்னுடைய சமாதானத்தையே தரேன்றார். ஆமென். அது பரலோக சமாதானமா. ஆமென். இந்த மாசம் இதுக்கு அடுத்து இருக்கிற 6 மாசம் கர்த்தர் உங்களை சமாதானத்தினால் நிரப்ப போகிறார். அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, அது பரலோகத்தின் சமாதானம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு எதை கூட்ட மாட்டார்னா வேதனையை அவர் கூட்டுவதில்லைன்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவர் கொடுக்கிற சமாதானத்துல வேதனை இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 29:11 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுகிறது. ஆமென். இந்த மாச சமாதானத்தை தந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, இந்த ஒரு அதாவது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு என்ன கட்டளையிடுறாருன்னா, நீங்க ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல நீங்க ஜெபம் பண்றது அந்த காரியங்கள் அதெல்லாம் இருக்கட்டும், உள்ள பிரவேசிச்ச உடனே நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த வீட்டுக்கு சமாதானம்னு சொல்லுங்கன்ற. ஆமென். ஏன் அப்படின்னா அந்த வீடு பல பிரச்சனைகள் இருக்கலாம், ஒருவேளை பல போராட்டங்கள் மத்தியில் அந்த குடும்பம் இருக்கலாம். அதனால நீங்க உள்ள பிரவேசித்த உடனே நீங்க என்ன சொல்லணும்னா அந்த வீட்டுக்கு சமாதானத்தை சொல்லுங்கன்னு சொல்றார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய சமாதானத்தை விரும்புகிறவர். ஆமென். நம்முடைய தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன். அவர் யெகோவா ஷாலோமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் எழுதுறாரு பாருங்க, சங்கீதம் 122:7, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. லூக்கா 10:5 தான் அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது சமாதானம் உண்டாகுவதாகன்னு கர்த்தர் சொல்ற சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய குடும்பம் சமாதானமா இருக்கணும்னு விரும்புகிறவர் நம்முடைய கர்த்தர். ஆமென். நம்முடைய கர்த்தர் யாருன்னா நம்முடைய வேலை ஸ்தலங்கள்ல நம்ம சமாதானமா இருக்கணும்னு விரும்புகிறவர். ஆமென்.
நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அங்க நம்ம சமாதானமா இருக்கணும்னு சொல்லி விரும்புகிற கர்த்தர். அதனாலதான் இந்த மாசம் உங்களை கூட்டு வந்து சொல்றார், நான் யெகோவா ஷாலோமை என வெளிப்படுத்துகிறேன், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தேவன் யாருன்னா சமாதானத்தின், சொல்லுங்க, நம்முடைய தேவன் யாருங்க? நீங்க 1 கொரிந்தியர் 14:33 எடுத்து வாசிச்சீங்கன்னா அங்க வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமென். நம்முடைய தேவன் யாரு இல்லைங்க, அவர் கலகத்துக்கு தேவன் அல்ல, அவர் யாருன்னா சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆமென். நீங்க நிறைய காரியங்கள் இருக்கு பாருங்க, நான் சொல்றேன். இந்த சமாதானத்தை இயேசு சிலுவையிலிருந்து சம்பாதித்தாருன்னு கொலோசியர் 1:20 சொல்லுகிறது. அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று அப்படின்றார். ஆமென். கவனிங்க அருமையானவர்களே, இந்த சமாதானத்தை கர்த்தர் சிலுவையில உங்களுக்காக எனக்காக சம்பாதித்து கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. வசனம் ஒரு இடத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கு, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் எதிலேயே மாறாதவரா இருக்கிறாரு, அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறதுல மாறாதவரா இருக்கிறார். ஆமென். அவர் பிறக்கும் பொழுது எப்படி தெரியுமா பிறந்தாரு? சமாதானத்தின் தேவனா பிறந்தார். ஏசாயா 9:6 பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டு அவருடைய 5 நாமங்கள் அங்க சொல்லப்படும் பாருங்க. அதுல ஒரு நாமம் தான் சமாதான பிரபு. எல்லாம் சொல்லுங்க. அவர் பிறக்கும் பொழுதே எப்படி பிறந்தார்னா, அவர் சமாதானத்தின் தேவனாக, உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக பிறந்தார். ஆமென், ஆமென். லூக்கா 2:24 வசனம் சொல்லுகிறது, அவர் பிறக்கும் பொழுது தேவ தூதர்லாம் எப்படி பாடினாங்களாம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாகட்டும் சொல்லி பாடி துதித்தார்களாம். ஆமென். அப்ப அவர் பிறக்கும் பொழுது எப்படிங்க பிறந்தாரு? சொல்லுங்க. சமாதானத்தின் தேவனா பிறந்தார். அது மாத்திரம் இல்ல, உங்களுக்காக எனக்காக அவர் கல்வாரி சிலுவையில மரிச்சார் பாருங்க. மரிக்கும் பொழுது அவர் சமாதானத்தின் தேவனை தான் மரிக்கிறார். ஆமென். நீங்க ஏசாயா 53:5 பாத்தீங்கன்னா, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமென். இந்த இடத்துல இங்க பாருங்க, எத்தனையோ வார்த்தைகள் போட்டிருக்கலாம், ஆனா ஆவியானவர் எந்த வார்த்தையை போடுறாருன்னா சமாதானம் என்கிற வார்த்தையை போடுறார். ஆமென். அவர் மரிக்கும் பொழுதும் சமாதானத்தின் தேவனா இருந்தார். அவருடைய மரணம் நமக்கு எதை கொடுக்கிறதுனா, அவருடைய மரணம் நமக்கு எதை கொண்டு வருகிறதுனா சமாதானத்தை கொண்டு வருகிறது. ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, அவருடைய வருகைக்காக நம்ம காத்திருக்கிறோம். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையும் அவருடைய ஆளுகையும் எப்படி இருக்க போகுதுன்னா சமாதானமா தான் இருக்க போகுது. ஆமென். நீங்க நிறைய, அதாவது ஏசாயா 11:6 வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு கூட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு கூட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலச்சிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை என்ன பண்ணுவான், நடத்துவான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அந்த காலங்கள்ல மிகப்பெரிய ஒரு சமாதானம் இருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 3:16 வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக, கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராகன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆமென். நம்முடைய தேவன் யாருன்னா சமாதானத்தின் தேவன். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்களேன், நம்முடைய தேவன், சொல்லுங்க, சமாதானத்தின் தேவன். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, ஒரு முறை எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர், எசேக்கியேல் 37வது அதிகாரம் நினைக்கிறேன், அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், அப்படியே என்ன கவனிங்க. ஒரு முறை எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு கொண்டு போறார். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல கொண்டு போய் கர்த்தர் எலும்புகளை காண்பிக்கிறார். என்னத்தை பாக்குறப்பா நீ அப்படின்னு கேட்டா, தீர்க்கதரிசி சொல்றான், ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளை நான் பார்க்கிறேன் அப்படின்றான். பாருங்க, பார்த்து ஆண்டவர் கேட்கிற, இது உயிரடையுமா அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், ஆண்டவரே அது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே அப்படின்னு. கர்த்தர் சொல்றார், தீர்க்க தரிசனத்தை உரை, அந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனமா பேசு அப்படின்றார். பாருங்க, அவன் தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசின பொழுது
உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்றதுன்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அந்த எலும்புகள் இஸ்ரவேல் ஜனம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஏன்னா அவங்க தான் சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க உலர்ந்த எலும்புகளை போல நாங்க ஆயிருக்கிறோம், எங்க நம்பிக்கையற்ற நிலையில, எங்க நம்பிக்கையெல்லாம் இல்லாத நிலையில நாங்க ஆயிருக்கிறோம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பாருங்க, ஒருவேளை நம்பிக்கையற்ற நிலையில நீங்க வந்திருக்கலாம், உலர்ந்த எலும்புகளை போல உங்க சூழ்நிலை காணப்படலாம். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு சமாதானம் என்று. ஆமென். அந்த சூழ்நிலையை மாற்றி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சமாதானத்தை கொடுக்க அவர் யெகோவா ஷாலோமாய் இந்த மாதம் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென், ஆமென். உங்களுக்கு நான் சொல்றேங்க, இனி வரப்போகிற 6 மாசம் எப்படி இருக்க போகுது தெரியுமா? உங்களுக்கு சமாதானத்தின் மாதமா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நீங்க சமாதானத்தை பார்ப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க. என்ன கவனிங்க, சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். என்ன அப்படியே கவனிங்க. கிதியோனுக்கு கர்த்தர் சமாதானத்தின் தேவனா வெளிப்படுறார். முதல்ல கர்த்தர் கிதியோனுக்கு தான் நான் யெகோவா ஷாலோம் அப்படின்ற நாமத்தை வெளிப்படுத்தி அவனுக்கு என்ன பண்றான்? சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுறார். ஆமென். கவனிங்க, ஏன் கிதியோனுக்கு கர்த்தர் சமாதானத்தின் தேவனா வெளிப்படணும்? அவன் வாழ்க்கையில் இருந்த காரியங்கள் என்ன, அவனுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஒப்பிட்டு நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். முதல் காரியம் என்ன தெரியுங்களா? முதல் காரியம் என்ன தெரியுமா? கவனிங்க, அவனுக்கு தேவைகள் இருந்தது. என்ன இருந்ததுங்க? என்ன இருந்தது? நீங்க 11வது வசனத்தை பாருங்க. நியாயாதிபதிகள் 6:11 பாருங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியசாரனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். என கவனிங்க, அதாவது கிதியோனுக்கு தேவைகள் இருந்தது. என்ன தேவை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவன் அடுத்த வேலைக்கு என்ன பண்ண போறோம்? அவன் நிலத்துல பயிரிட்டு இருக்கிறான், கோதுமையை பயிரிட்டு இருக்கிறான். இப்ப இந்த கோதுமை அவன் என்ன பண்ணணுங்க? அறுத்து எடுக்கணும். அறுத்து எடுத்தாதான் அவனுக்கு என்னதுங்க? சாப்பாடு. அவனுடைய தேவைகள் நிறைய இருக்கு. அந்த தேவைகள் மத்தியில என்ன கவனிங்க, அவன் என்ன பண்றான்னா, அந்த ஆலைக்கு சமீபத்துல கொண்டு போய் அதை என்ன பண்றான்? போரடித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமென். இந்த மீதியானியரின் ஆவி அப்படின்றது வந்து எப்படியாப்பட்ட ஆவினா, அது வந்து எல்லாத்தையுமே நம்ம கிட்ட இருந்து இழக்க செய்கிற ஆவி. ஆமென். நீங்க 3வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. இஸ்ரவேலர் விதை விதித்திருக்கும் போது மீதியானியரும் அமிலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து, முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்களாங்க? ஒரு டீமா வருவாங்களாம். ஒரு டீமா வந்து நிலத்தினுடைய விளைச்சல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல கெடுப்பாங்களாம். ஆமென். இந்த மீதியானியருடைய ஆவி என்ன செய்யும்னா, முதல்ல உங்க சமாதானத்தை கெடுக்கும், உங்களுக்குள்ள இருக்கிற நன்மையை கெடுக்கும். நீங்க வளர்ந்து வராதபடிக்கு முதல்ல என்ன பண்ணும்னா கெடுக்கிற வேலையை செய்யும். அப்புறம் அடுத்து வாசிங்க அப்படியே. இஸ்ரவேலிலே ஆடு மாடுகள் கழுத வைக்காதே போவார்களாம். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை என்ன பண்ணுவாங்கன்னா கெடுத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லி. இந்த மீதியானுடைய ஆவி என்ன பண்ணும்னா முதல்ல நம்முடைய சமாதானத்தை கெடுத்து நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறாதபடிக்கு நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அது என்ன பண்ணிடும்னா அழிச்சு போட்டுரும். ஆமென், அழிச்சு போட்டுரும். நான் சுருக்கமா அப்படி சொல்றேன் பாருங்க, நம்முடைய கையின் பிரயாசத்தை கெடுக்கிற வேலையை செய்யறது தான் என்னதுன்னா மீதியானுடைய ஆவி. ஆமென். இவன் மீதியானியருக்கு பயந்து போய் என்ன பண்றானா, கோதுமை களத்துல அடிக்காம அவன் என்ன பண்றானா அந்த திராட்சைக்கு அந்த ஆலைக்கு கொண்டு போயிடுறான். அங்க கொண்டு போய் அவனுடைய தேவைகள் அதிகமா இருந்ததுனால அவன் என்ன பண்றான், அங்க கொண்டு போய் அதை அடிக்கிறது நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஆமென். இங்க கவனிங்க, மீதியானுடைய ஆவிக்கு இந்த மாதம் உங்களை தப்புவிக்கிற மாதம் இந்த மாதம். ஆமென். இங்க யோவேல் 1:4 வசனம் சொல்கிறது, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டிக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கொட்டை பூச்சி தின்றது அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்க முடியும். கவனிங்க,
அதாவது உங்க கையின் பிரயாசத்தை வீணாக்கி அந்த கையின் பிரயாசத்தை வட்டிக்காரங்களுக்கும், உங்க கையின் பிரயாசத்தை ஹாஸ்பிட்டல் செலவுக்கும், உங்க கையின் பிரயாசத்தை நீங்க அனுபவிக்க முடியாதபடிக்கு செய்யறது தான் எதுனா மீதியானுடைய ஆவி. ஆமென். இந்த மாத கர்த்தர் சொல்றார், அதிலிருந்து உங்களை தப்பிவித்து உங்களுக்கு சமாதானத்தை தருவேன். ஆமென். உங்க கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். அதே யோவேல் 2:24 சொல்கிறது, உங்கள் களஞ்சியங்கள் தானியத்தினால நிரம்பும், உங்க ஆலைகள் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் வழிந்தோடும்படி நான் என்ன பண்ணுவேன்னா செய்வேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். 25 பாருங்க, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகி வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்ட பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை இந்த மாசம் கர்த்தர் தருவேன்றார். ஆமென். ஆமென். நீங்க இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவீங்கன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். ஒருவேளை சுகத்தை இழந்து வந்திருக்கலாம், நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. ஆமென். ஒருவேளை சரீர பலத்தை இழந்து வந்திருக்கலாம், உங்களுக்கு கர்த்தர் பலத்தை கொடுத்து உங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. 26 நான் உங்களுக்கு இப்படி வாசிக்கிற மாதிரி இப்படி எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு வசனம் சொல்லுகிறது. ஆமென். இனி 6 மாசம் எப்படியே கடந்து வந்துட்டீங்க, இனி இருக்கிற 6 மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது தெரியுமா? நீங்க உங்க கையின் பிரயாசத்தை சாப்பிடுவீங்க, உங்க தேவைகள் என்னவோ அதை கர்த்தர் சந்திக்க போகிறார். ஆமென். இது வரைக்கும் பட்சித்த வருஷங்களை கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தந்து உங்களை அதிசயமாய் நடத்துவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அவருடைய சமாதானம், அவர் ஏகோவா ஷாலோமாய் வெளிப்பட்டு இதையெல்லாம் செய்வேன்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, உங்க எதிரிகளை குறித்து உங்களுக்கு கவலை இருக்கலாம், அடுத்த வேலைக்கு என்ன பண்ண போறன்ற ஒரு பயம் இருக்கலாம். இந்த எல்லா பயத்துக்கு கர்த்தர் உங்களை நீங்களாக்கி இந்த மாதம் ஏகோவா ஷாலோமாய் சமாதானத்தை தருவார். ஆமென். அல்லேலூயா. உங்க தேவைகளை நீங்க கலங்காதீங்க, அந்த தேவைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார், அதுல ஏகோவா ஷாலோமா வெளிப்படுவார். ஆமென். கிதியோன அந்த காலத்துல தான் அவன் பயந்து போய், மீதியானருக்கு பயந்து போய் அடுத்த வேலை என்ன பண்றதுன்னு தெரியாம அவனுடைய தேவைக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவனை சந்தித்து சமாதானத்தை சொன்னார். ஆமென். இன்றைக்கும் ஏதோ தேவைகளோடு கூட, அநேக தேவைகளோடு கூட இந்த ஆராதனைக்கு நீங்க வந்திருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான், ஏகோவா ஷாலோம், உங்களுக்கு சமாதானம், உங்க தேவைகள் எல்லாவற்றையும் நான் சந்திப்பேன், உங்க கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது, கிதியோனுக்கு கர்த்தர் சமாதானத்தின் தேவனா வெளிப்படுவதற்கான காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள பயம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சுங்க? முதல்ல அவனுக்குள்ள தேவை இருந்தது, ரெண்டாவது அவனுக்குள்ள பயம் இருந்துச்சு. என்ன பயம் தெரியுமா? கர்த்தர் தான் அவனை வந்து சந்திக்கிறார். சந்திச்ச உடனே கர்த்தரே அவனை சந்திச்சு அவனை தேற்றனாலும் அவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, கர்த்தரை பார்த்துட்டுமேன்ற ஒரு பயம் வந்துடுச்சு. நீங்க அதே அதிகாரத்துல 22 வாசிங்களேன். அப்பொழுது கிதியோன், அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். கவனிங்க, கர்த்தருக்கு ஒரு காணிக்கை கொண்டு வரான், கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்றார். இப்ப அவன் கண்டுபிடிச்சிட்டான், நம்ம கிட்ட பேசுறது சாதாரண ஆள் அல்ல, அவர் கர்த்தர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு உடனே அவன் பயப்படுறான். அவ்வளவுதான்டா, கர்த்தர் முகமுகமா பார்த்தவங்க யாரும் உயிரோடு கூட இருக்க முடியாது, நம்ம செத்தோம் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. கர்த்தர் அவனை சந்தித்து, என கவனிங்க, மரண பயத்தோடு இருந்து அவனை சந்தித்து கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? அது கீழே இருக்கிற வசனத்தை வாசிங்க. அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். ஆமென். ஒருவேளை மரண பயத்தோடு நீங்க ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்களா? ஏதோ ஒரு பயத்தோடு கூட இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்களா? உங்க எதிரிகளை குறித்ததான பயம், உங்க சூழ்நிலை குறித்ததான பயம், ஏதோ ஒரு பயம் உங்க இருதயத்தை ஆட்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நீங்க எப்பேற்பட்ட பயத்தில் இருந்தாலும், ஒருவேளை மரண பயமே உங்களை ஆட்கொண்டிருந்தாலும் கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு சமாதானம், நீங்கள் சாவதில்லைன்னு சொல்றார். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு எதுவும் ஆவாதுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். நீங்க சாவதில்லைன்னு கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு சமாதானம் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். உங்க முடியெல்லாம் கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறார். சத்துரு உங்களை தொடணும்னா அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். அல்லேலூயா. நான் இப்படி சொல்லுவேன், உங்க காலில் இருக்கிற தூசியை கூட சத்துருவால தொட முடியாது. நீங்க மிதிக்கிறீங்க பாருங்க மண்ணு, அதை கூட பிரதர் கால் மண் எடுத்து பிரதர் அப்படின்றீங்களா,
உங்க கால் மண்ணை கூட அவன் தொட முடியாதுன்னு நான் சொல்றேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய பயம், தாவீதுக்கு ஒரு பெரிய மரண பயம். சவுலு அவனை துரத்துறான் பாருங்க. தாவீது சொல்றாரு 1 சாமுவேல்ல 23ல, மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான், ஒரே அடி தூரம் தான் எனக்கு மரணத்திற்கும்ன்றாரு. அந்த அந்த மரணத்திற்கு தாவீதை விலக்கி 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 அவன் ஜீவனை பாதுகாத்து அவனை ராஜாவாய் மாற்றி தீர்காயுசு உள்ளவனாய் அவனை கொண்டு போய் நிறுத்தினார். ஆமென். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உங்களுக்கு கர்த்தர் தீர்காயுசை கொடுத்து உங்களை நடத்துவார். ஆமென். உங்களுக்கு சமாதானம் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது அவனுக்குள்ள இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? ஏன் கர்த்தர் அவனுக்கு சமாதானத்தின் தேவனை வெளிப்பட்டார் தெரியுமா? ஏன் தெரியுமா அவன் வாழ்க்கையில் ஏகோவசாலமா கர்த்தர் வெளிப்பட்டார் தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு சந்தேகம். என்ன சொல்லுங்க? கர்த்தர் தாங்க அவனை மீட் பண்றாரு, இருந்தாலும் ஒரு சந்தேகம். ஆண்டவரே நீர் தானா என்பதை நான் அறிந்து கொள்ள நான் என்ன பண்றேன்? காணிக்க கொண்டு வரேன், அதை நீங்க ஏற்றுக்கொண்டா நான் நம்புறேன்றான். என்னங்க? காணிக்கையை கொண்டு வரான் பாருங்க. அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துச்சு. என்ன கவனிங்க, அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இந்த சந்தேகத்தை போக்கும்படிதான் கர்த்தர் அவனுக்கு சமாதானத்தின் தேவனா வெளிப்படுறார். ஆமென். நம்ம நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். பிரதர், கர்த்தர் என்னை கைவிட்டாரோ, கர்த்தர் என்னை கண்டுகொள்ளலையோ, கர்த்தர் என் தேவைகளை சந்திக்க மாட்டாரோ, அப்புறம் ஏன் பிரதர் கர்த்தர் எங்களோட இருந்தா அப்புறம் ஏன் பிரதர் எங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை? ஏன்னா கிதியோன் அப்படிதான் கேட்கிறான். நீங்க அந்த அதிகாரத்தை எடுத்துக்கங்க. 6வது அதிகாரத்துல 12வது வசனத்தை பாருங்களேன். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இங்க பாருங்க, கர்த்தர் கிதியோனை சந்திச்சு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, பராக்கிரமசாலியே அப்படின்றார். என்ன சொல்றாருங்க? கிதியோன் அப்படின்ற பேருக்கே என்ன அர்த்தம்னா பராக்கிரமசாலியே தான் அர்த்தம். இவன் தான் பயந்தாங்கோலிய போல போய் ஒளிஞ்சுன்னு இருக்கிறான். கர்த்தர் சரியாதான் கூப்பிடுறாரு. இவனுக்குள்ள ஒரு சந்தேகம், என்னதான் கூப்பிடுறாரா இல்ல வேற யாருன்னா கூப்பிடுறாரா? அவன் சொல்றான் பாருங்க, கர்த்தர் சொல்ற கர்த்தர் உன் கூட இருக்கிறாருப்பா அப்படின்னு அவன் கேட்கறான். படிங்க பாருங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். கர்த்தர் தான் பேசுறாரு, உனக்கு சமாதானம்பா, பராக்கிரமசாலியே பயப்படாதப்பா, கர்த்தர் உன் கூட இருக்கிறாருப்பா. எத்தனை வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தாலும் அவன் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? சந்தேகம். சந்தேகத்துல அவன் என்ன பண்றானா, அப்புறம் ஏன் ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை, அப்புறம் ஏன் ஆண்டவர் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு அவன் சொல்லி கொண்டிருக்கிறான். ஆமென். சில நேரங்களில் நம்ம கூட அப்படிதான் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். என்ன தெரியுமா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்க, கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஏகோவசாலமா வெளிப்படுறாருங்கன்னு சொல்லினே இருந்தாலும் நீங்க பாருங்க ஏதோ ஒரு சோகத்தோட உட்காந்தே இருக்கிறீங்க. சில முகங்கள் தான் சிரிக்குது, சில முகங்கள் என்ன பண்ணுதுன்னா ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி ஏதோ பரிதாபமா உட்காந்துக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்தா சொல்றாருங்க, அப்புறம் ஏன் பிரதர் இந்த சூழ்நிலை, அப்புறம் ஏன் பிரதர் இந்த போராட்டம், அப்புறம் ஏன் பிரதர் இத்தனை சலுவுகள் எங்க வாழ்க்கையில் நீங்க கேட்டீங்கன்னா உங்களை பார்த்து உங்க சந்தேகத்துக்கான பதில் தான் ஏகோவா ஷாலோம். ஆமென். உங்க சந்தேகத்துக்கான பதில் தான் அவர் சமாதானத்தின் தேவனா உங்களுக்கு வெளிப்படுகிறார். ஆமென். கிதியோனுக்கு ஒரு பெரிய சந்தேகத்துக்கான பதில தான் கர்த்தர் ஏகோவா ஷாலோம்னு சொல்லி அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். இன்னைக்கு ஏன் கர்த்தர் நம்மளை சபை கொண்டு வந்து ஏகோவா ஷாலோமா நான் வெளிப்படுறேன், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன்னு சொன்னார் தெரியுமா? உங்க தேவைகள் அதிகம்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். உங்களுடைய பயங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். உங்க சந்தேகத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களை கொண்டு வந்து சொல்றார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தரேன். உலகம் கொடுக்கிறபடி அல்ல, பரலோக சமாதானம். கல்வாரி சிலுவையில என் ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். கலங்காதீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. கலங்காதீங்க, உங்களுக்கு சமாதானம். எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், உலர்ந்த எலும்புகள் போல சூழ்நிலையா இருக்கட்டும், நம்பிக்கை அற்ற சூழ்நிலையா இருக்கட்டும், உங்க கையை விட்டு மீறி போன சூழ்நிலையா இருக்கட்டும், எல்லாமே முடிஞ்சிச்சு பிரதர் அப்படின்ற சூழ்நிலையா இருக்கட்டும், இன்னைக்கு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களை சந்தித்து, அந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்க மத்தியில இடைப்பட்டு கர்த்தர் உங்களுக்கு சமாதானம்னு சொல்றார்.
ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இனி 6 மாசம் கர்த்தர் உங்களை சமாதானத்தை தந்து நடத்துவாருங்க. உங்க இருதயம் சமாதானமா இருக்கும், உங்க குடும்பங்கள் சமாதானமா இருக்கும், உங்க வேலை. இப்பதான் ஆமீனே வருது, இவ்வளவு நேரம் எங்க போச்சுன்னே தெரியல. எனக்கு பிரசங்கம் பண்றதுக்குள்ளேயோ எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. இதுதான் கேட்கறேன், இதுதான் நம்ம ஜனங்க, இதுதான் காணாம இருந்துச்சு. அல்லேலூயா. உங்க குடும்பம் சமாதானமா இருக்கும், உங்க வேலை ஸ்தலங்கள்ல சமாதானத்தை பார்ப்பீங்க, நீங்க கையிடுறதுல சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. அவர் யெகோவா ஷாலோமாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, கிதியோனுக்கு கர்த்தர் யெகோவா ஷாலோமா வெளிப்பட்டார், நமக்கு யெகோவா ஷாலோமா வெளிப்படுறன்னு சொல்லிட்டார். நம்ம என்ன செய்யணுங்க? கிதியோன் செய்ததை நம்ம செஞ்சோம்னா நமக்கு யெகோவா ஷாலோமா வெளிப்பட்டுருவார். ஆமென். ஒரு 3 காரியங்கள் சுருக்கமா தான் சொல்லுவேன், இதை கவனமா கவனிங்க. கவனமா 3 காரியங்கள். கிதியோன் செய்த 3 காரியங்கள். 3 பிரச்சனையில அவன் 3 காரியத்தை செய்தான். அவனுக்கு 3 பிரச்சனை இருந்துச்சு, தேவைகள் இருந்துச்சு, பயம் இருந்துச்சு, சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அந்த 3 பிரச்சனைகளிலையும் அவன் 3 காரியத்தை செய்தான். அந்த 3 காரியத்தை தான் உங்க மத்தியில என் மத்தியில கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது என்னன்னா, முதல் காரியம் கவனிங்க. முதல் காரியம் எடுத்து வாசிக்கலாம், நீங்க என்னோடு கூட எடுத்துங்க. அந்த 11 எடுத்துங்க. 11 தான் நம்ம திரும்ப வாசிக்க போகிறோம். கவனிங்க. 1 கவனிங்க. 1 என்ன பண்ணணும்னா, நம்ம கர்த்தரிடத்துல திரும்பணும். என்னங்க? எல்லாரும் சொல்லுங்க. கிதியோன் என்ன பண்ணான்னா, அவனுடைய 3 பிரச்சனையில ஒரே ஒன்று தான் செஞ்சான். அவன் கர்த்தரிடத்துல திரும்பினான். ஆமென். சொல்லுங்க. உங்ககிட்ட என்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நீங்களும் நானும் அதாவது கர்த்தரிடத்துல திரும்பணும். ரிட்டர்ன் டு காட். கர்த்தரிடத்துல நம்ம என்ன பண்ணணுங்க? திரும்பணும். எப்படி பிரதர் திரும்புறது? கிதியோனே நமக்கு சொல்லி கொடுக்கிறார் எப்படி திரும்பினார், அவரு நம்மளை எப்படி திரும்ப சொல்றாருன்னு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். இங்க பாருங்க, நீங்க எடுத்து வாசிங்க 6:11. அதற்கு பின்பு கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான வசனம். கவனிங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசரான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். ஆமென். இங்க பாருங்க, கிதியோனுக்கு தேவைகள் இருந்தது உண்மை. ஆனா அந்த தேவையில அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஆலைக்கு சமீபமாய் போய் போரடிச்சான். என்ன பண்ணாங்க? நீங்களும் நான் என்ன பண்ணணும் தெரியுமா? ஆலைக்கு சமீபமா போய் போரடிக்கணும். அதுதான் கர்த்தரிடத்துல திரும்புவது. என்ன பிரதர் ஒண்ணுமே புரியல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த கரெக்டுமா? கவனிங்க. ரிட்டர்ன் டு காட், கர்த்தரிடத்துல திரும்புறதுக்கான முதல் வழி என்ன தெரியுமா? கிதியோனுக்கு நிறைய தேவைகள் இருந்தாலும் அந்த தேவையின் மத்தியில அவன் கர்த்தரிடத்துல வந்தான். ஆமென். அவன் கர்த்தர்கிட்ட வந்தான். எப்படி பிரதர் சொல்றீங்க கர்த்தரிடத்துல வந்தான்? அவதான் மீதியானியருக்கு பயந்து போய் அவன் என்ன பண்ணான்? ஆலையில கொண்டு போய் திராட்சை பழத்தை பிழிகிற ஆலையில கொண்டு போய் கோதுமைய அவன் போரடிச்சானே. அவன் எப்படி ஆண்டர்கிட்ட வந்தான்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு கவனிங்க. இந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய ரகசியம் இருக்கு. என்ன தெரியுமா? அந்த ஆலையில என்னத்தை பிடிவாங்க? எல்லாம் சொல்லுங்க. திராட்சை ரசத்தை பிடிவாங்க. அந்த திராட்சை ரசத்தை எடுக்கிற ஒரு இடம் தான் அந்த இடம். கவனிங்க. கிதியோன் கிட்ட என்ன இருந்துச்சுங்க? எல்லாரும் சொல்லுங்க. ஆலையில என்ன இருக்கு? இவங்கிட்ட என்ன இருக்கு? கோதுமையிலிருந்து தான் அப்பத்தை சுடுவாங்க. நீங்க எடுக்க போற திருவிருந்து அப்பம். திராட்சை ரசம் தான் அவருடைய ரத்தத்துக்கு அடையாளம். அதாவது ஆலை என்பது எதுக்கு அடையாளம் தெரியுமா? கல்வாரி சிலுவைக்கு அடையாளம். ஆமென். கோதுமை பிற்கப்பட்ட அவருடைய சரீரத்துக்கும், திராட்சை ஆலை அவர் நமக்காக கடைசி சொட்டு வரைக்கும் ரத்தத்தை சிந்தினாரே, அதற்கு அடையாளமா இருக்கு. அவனுடைய தேவைகள் 1000 தான். ஆனா அவன் கர்த்தரிடத்துல திரும்பினான். ஆமென். புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். நீங்க சர்ச்சுக்கு வந்துருங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவு போட்டுறாதீங்க. நீங்க அப்படி சர்ச்சு கேதரிங்க மிஸ் பண்ணீங்கன்னா உங்க தேவையில நீங்க வேற எதையோ பாக்குறீங்கன்னு அர்த்தம், கர்த்தரை பார்க்கலன்னு அர்த்தம்.
நீங்க கர்த்தரை பார்க்கலன்னா சமாதானம் வராது. சமாதானம் வரல பிரதர், சமாதானம் வரல பிரதர். பிரதர் போன மாசம் ஒரு வாக்கு தத்துவம், அதுக்கு முன்னாடி ஒரு வாக்கு தத்துவம், அதுக்கு முன்னாடி ஒரு வாக்கு தத்துவம், எதுவுமே நடந்த மாதிரி தெரியலையே பிரதர். ஏன் தெரியுமா தெரியல? ஏன் தெரியுமா உங்களால அனுபவிக்க முடியல? நீங்க இந்த சர்ச் கேதரிங்க மிஸ் பண்றீங்க. நீங்க பாருங்க, திருவிருந்த ஆராதனை நிறைய பேரை காணும். கிதியோனுக்கு தேவைகள் இருந்தது உண்மைங்க, ஆனா அவன் ஒரு நாளும் சர்ச் கேதரிங்க மிஸ் பண்ணவே இல்லை. ஆமென். அன்னாள் குழந்தை இல்லை. அன்னாளுக்கு என்ன இல்லைங்க? அவன் நாச்சியா இருக்கா பாருங்க, பெனினாள் ரொம்ப கஷ்டப்படுத்துறா. கல்யாண வீட்டுக்கு போனா இங்கேயா நீ வந்த அப்படின்ட்டு அவளை கேலி செய்வா. ஒரு காது குத்துக்கு போனா உனக்கு தான் குழந்தை இல்லைல்ல, நீ ஏன் இங்க வந்த போ. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போனா உனக்கே குழந்தை இல்லை, நீ ஏன் இங்க வந்த. அப்படி அவளை நித்த என்ன பண்றான்னா டார்ச்சல் பண்ணி அவ இருதயத்தை பயங்கரமா கலங்கடிக்கிறா. என்னங்க சொல்லுங்க? அவ இருதயத்தை பயங்கரமா கலங்கடிக்கிறா. அவளுக்கு ஒரு பெரிய டிப்ரெஷன் வந்துருது பாருங்க. இந்த சூழ்நிலையில அவளுக்கு ஒரு தேவை இருந்தது. அது என்னன்னா குழந்தை. எனக்கும் ஒரு குழந்தை கிடைச்சிடாதா? அவளுக்கு ஒரு தேவை இருந்தது, அதுதான் குழந்தை பாக்கியம். ஆமே. அவ என்ன பண்ணா தெரியுங்களா? என்ன கவனிங்க. இந்த தேவைக்கு ஏதோ மனுஷனிடத்துல போய் ஒப்புவிக்கல, ஏதோ டாக்டர்ஸ் கிட்ட போய் ஒப்புவிக்கல, ஏதோ ஒரு சொந்த பந்தங்களை தேடி போல. அவளுடைய தேவைக்கு அவ ஆலயத்துக்கு வந்து தான் இருதயத்தை எல்லாம் அந்த ஆலயத்தை ஊற்றினான். எல்லாம் சொல்லுங்க என்னங்க? இருதயத்தை எல்லாம் ஆலயத்தை ஊற்றினான். நீங்க அதே அதிகாரத்துல ஏலி சொல்லுவாரு, அவ ஜெபம் பண்ணிட்டு வருவா. சர்ச்சை விட்டு வெளியே வரும்போது அந்த சபையினுடைய பாஸ்டர் தான் ஏலி. அவர் சொல்லுவாரு, நீ சமாதானத்தோட போன்னுவார். நாங்க இந்த சபைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை வருது, நீங்க சமாதானத்தோட போங்க, நீங்க வந்த பிரகாரம் போவதில்லை. ஆமென். நீங்க சமாதானத்தோட போறீங்க. சமாதானத்தின் தேவன் சகல சமாதானத்தினால உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நீங்க போகும்பொழுது சமாதானத்தோட போவீங்க. அதை சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்துல வைத்த விண்ணப்பத்தின் படியே அவர் உனக்கு செய்வார். ஆமென். உங்களுக்குள்ள நிறைய தேவைகள் இருக்குன்னு கலங்கி வந்தீங்களா? உங்களுக்குள்ள நிறைய தேவைகள் இருக்குன்னு ஏக்கத்தோடு வந்தீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி உங்க தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க போகிறார். ஆமென். ஏன் தெரியுமா அவர் சந்திக்க போறாரு? நீங்க அன்னால போல ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க கிதியோனை போல இந்த திராட்சை பழ அதாவது சிலுவை அண்டையில வந்திருக்கிறீங்க. இந்த சிலுவைக்கு பக்கத்துல வந்த ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளினது இல்லை. ஆமென். அல்லேலூயா. சிலுவை தாங்க நம்மளுக்கு ஆசீர்வாதம். அதனால தயவா உங்களுக்கு சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாத்திரம் மிஸ் பண்ணிடாதீங்க. இயேசுவை விட யாராச்சும் பெரிய ஆள் இருக்கிறாங்களா? சொல்லுங்க. அப்புறம் ஏன் நீங்க பர்த்டே ஃபங்க்ஷன், காது குத்து, கல்யாணம் எல்லாத்துக்கும் நீங்க ஓடிடுறீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாத்திரம் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களை தயவா கேட்பேன். ஆமென். நீங்க வந்து பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் வந்து பாருங்க, நீங்க நல்லா சமாதானமா இருப்பீங்க. இந்த 6 மாசம் டெஸ்ட் பண்ணி பாருங்க ஆண்டவரை. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணாதீங்க. பாஸ்டிங் ப்ரேயர் வைக்கிறாங்களா, உடையாந்துருங்க. இங்க வந்து தயவுசெய்து தூங்க கூட தூங்குங்க, உங்களை வேணான்னு சொல்ல. ஆனா இந்த கேதரிங்கை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. பிரதர் உடம்பு ஒண்ணுமே முடியல பிரதர், அச்சி போட்ட மாதிரி இருக்கு பிரதர், அவ்வளவுதான் பிரதர் அப்படின்றீங்களா? நீங்க ஆட்டோ பிடிச்சாச்சு சர்ச்சில் வந்து தூங்கிருங்க, இங்க வந்து பத்துங்க. ஆனா சர்ச்சு கேதரிங்கை மாத்திரம் கொஞ்சம் மிஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் எனக்கு பிடிங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. எபிரேயர் 10:25 சொல்லுகிறது, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு வருகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணுமா? என்ன சொல்லுங்க? சபைக்கு யாருன்னா வரலன்னா நீங்க போய் புத்தி சொல்லணும் அவங்களுக்கு. கடைசி நாள் ஆயிடுச்சு, இயேசுவின் வருகை ரொம்ப சமீபமாயிடுச்சு, இன்னும் சர்ச்சுக்கு வராம என்ன பண்ற? சொந்த பந்தம் தான் முக்கியமா, கல்யாணம் தான் முக்கியமா, உனக்கு ஃபங்க்ஷன் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லி ஒரு நாள்ல இருக்கிற ஒரு 2.5 மணி நேரத்தை தானே ஆண்டவர் கேட்கிறாரு, அதை கொடுக்க முடியாதான்னு சொல்லி புத்தி சொல்லணுமா? சொல்லுவீங்களா? சொல்லுங்க. வராதவங்களை பார்த்து சொல்லுவீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் வரல பாருங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க. ஆமென். இந்த சர்ச்சு கேதரிங்க மாத்திரம் விட்டுறாதீங்க. ஏன்னா வசனம் சங்கீதம் 122:1 சொல்லுகிறது, அதாவது தாவீதுக்கு இப்படி சொல்றாங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாரங்கன்னா விட்டு சொன்னாங்களாம். அப்படி இருதயம் சந்தோஷமாச்சான். உங்க இருதயம் என்னங்கன்னா சந்தோஷத்தோடு நீங்க வரீங்களா?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆலயம்னு ஐயோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா 2.5 மணி நேரம் எப்படாங்க போய் உட்காருதுன்னு உங்க மனசு கஷ்டப்படுதா? இல்ல, ஆலயத்துக்கு போனோம், என் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவரை துதிக்கும்படி, அவருக்கு நன்றி சொல்லும்படி நான் போனோம் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க வரீங்களா? ஞாயிற்றுக்கிழமைன்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருதா, இல்ல அந்த நாள் உங்களுக்கு கஷ்டமா தெரியுதா? நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு சமாதானம். இல்ல உங்களுக்கு இது கஷ்டமா இருக்குதுன்னா அந்த சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்றது கடினம். ஆமென். தாவீது சொல்றார், 1000 நாளை பார்க்கலும் இது பிரகாலங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில, சர்ச்செல்லாம் ரொம்பிச்சு வெளியில தான் இடம் கிடைக்குது, பரவாயில்ல, வெளியில நின்னாச்சு, ஆலயம் அந்த ஆலயத்தினுடைய வாசல் நிக்கிறது, அந்த நாள் எனக்கு பாக்கியன்ற நம்ம அப்படி சொல்லணும். அப்பதான் உங்க வாழ்க்கையில் நீங்க சமாதானத்தை பெற முடியும். இங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது 6:1 இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கொண்டிருக்கும் பொழுது கிதியோன் மாத்திரம் எங்க தெரியுமா போறான்? சிலுவை அண்டைக்கு போறான். ஆமென், ஆமென். இந்த உலகம், இந்த ஊர் எப்படி வேணாலும் இருக்கலாங்க, நீங்க சிலுவை அண்டைக்கு வரணும். அப்பதான் உங்க வாழ்க்கையில சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ரெண்டாவது நான் உங்களுக்கு சொன்னேன், கிதியோனுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா பயம் இருந்துச்சு. என்ன சொல்லுங்க? இந்த பயத்தின் மத்தியில் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? கர்த்தரை நம்பினான். என்னங்க? கர்த்தரை என்ன பண்ணான்? அவனுக்குள்ள பயம் இருந்துச்சு. கர்த்தரை பார்த்த உடனே ஐயோ நம்ம செத்துருவோமோ, கர்த்தரை முகமுகமா பார்த்தோமே அப்படின்னு அவன் பயப்படுறான். கர்த்தர் அவனை பார்த்து நீ சாவதில்ல, உனக்கு சமாதானம் சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. ஆமென், ஆமென். உடனே அவன் ஒரு பெரிய பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம்னு பேர் வைக்கிறான். கர்த்தரை அவன் நம்பினான். ஆமென். இங்க பாருங்க, உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்க வேண்டிய 2வது சுபாவம் என்ன தெரியுமா? முதல்ல உங்க தேவைகள் எதுவானாலும் நீங்க எங்க வரணுங்க? கர்த்தரிடத்துல வரணும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும். உங்க தேவைகள் எதுவானாலும் சரி, நீங்க ஆலய அந்த கேதரிங்க மிஸ் பண்ணிடக்கூடாது, அந்த ஆலய ஆராதனையை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆமென். 2வது, இவனுடைய பயத்துல கர்த்தரை இவன் நம்பினது போல நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆலயத்துக்கு வர்றது மாத்திரம் இல்ல, ஆமா, அவரை நம்புறது. அவர் எப்படி நம்ப முடியும் தெரியுங்களா? கவனிங்க, அவருடைய உறவுக்குள்ள, அந்த உறவுக்குள்ள வரணும். ரிட்டர்ன் டு ரிலேஷன்ஷிப். ஆமென். நீங்க அந்த ரிலேஷன், அந்த உறவுக்குள்ள வரணுங்க. உறவு இல்லாம நீங்க சர்ச் கேதரிங்க்கு மட்டும் வந்தா பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஒரு உறவு இருக்கணும். அந்த உறவு எப்ப தெரியுமா வரும்? நம்பினாதான் வரும். என்ன சொல்லுங்க? ஆமா, என் பிள்ளை மேல எனக்கு அதிகமா பாசம் எப்ப தெரியுமா வரும்? என் பிள்ளை என்னை நம்பனான்னு தெரிஞ்சாதான் பாசம் வரும். என்னை நம்பவே இல்லை அப்படின்னா அது எப்படின்னா போட்டோம், அது என்னை நம்பவே, நம்ம என்ன நல்லது செஞ்சாலும் அது நம்ப மாட்டேங்குது, அப்புறம் ஏன் அதுக்கு நல்லது செய்யணும்னு விட்டுருவாங்க. நீங்க யாரங்க நம்புறீங்க? கர்த்தரை நம்புறீங்களா, இல்ல உங்க தேவைகள்ல வேற எதையோ நம்புறீங்களா? கிதியோன் அவனுக்கு இருந்த பயத்துல அவன் கர்த்தரை மட்டுமே நம்பினான். உங்களுக்கு ஒரு வேலை ஏதோ பயம் இருக்கா, அந்த பயத்துல கர்த்தரை மட்டும் நம்புங்க. ஆமென். எபிரேயர் 11:31 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாது இருந்தால்னு சொல்லப்படுது. என்னங்க? இங்க பாருங்க, அலங்கத்தின் மேல அந்த காம்பவுண்ட் சவர் மேலதான் ராகாப்புடைய வீடு இருக்கு. இவன் என்ன பண்றா? கர்த்தரை நம்பி யோசுவா அனுப்பின அந்த 2 வேவுக்காரர்களை ஏற்றுக்கொண்டு, சமாதானத்தோட அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை பாதுகாத்து அனுப்பி விட்டா பாருங்க. இவ கர்த்தரை முழுசா நம்பினா பாருங்க. இப்ப நடக்கிறது என்ன தெரியுமா? இங்க பாருங்க, எரிகோ கிட்ட வந்துட்டாங்க, எரிகோ அந்த மதில் கிட்ட வந்துட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க. கர்த்தர் சொல்ற 6 நாள் சுத்தி வா, 6 நாள் சுத்தி வராங்க, 7வது நாள் வந்து நிக்கிறாங்க. இப்ப சொல்றாரு கர்த்தர் 7 முறை சுத்து, 7 முறை சுத்தி கர்த்தர் சொல்றாரு ஆர்ப்பரிங்க அப்படின்னு. ஜனங்களா பயங்கரமா ஆர்ப்பரிக்கிறாங்க பாருங்க. இப்ப அலங்கம் அப்படியே இடிந்து கொண்டே வருது. என்ன கவனிங்க, இடிந்து கொண்டே வருது. நடுவுல ராகாப் வீடு இருக்குது. இடிந்து கொண்டே வந்த அலங்கம் நின்னு அப்படியே என்ன ஆகுதுன்னா ஜம்ப் ஆகி பக்கத்துல போயிடுது. பக்கத்துல போய் அதெல்லாம் இடிஞ்சு வருது.
ஒரே ஒரு இடத்துல மட்டும் அலங்க இடியில, அதுதான் ராகாப் வீடு. ஆமென். காரணம் என்ன தெரியுமா? ராகாப் கர்த்தரை நம்பினார். ஆமென். 12 வருஷம் பெரும்பாடு இல்லைங்க ஸ்திரீங்க, ஆஸ்தியெல்லாம் செலவழிச்சிட்டா. பணக்காரியா இருந்தவ ஏழை ஆயிட்டான்னு வச்சுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை. இப்போ கர்த்தர் அவங்க ஊருக்கு வந்திருக்கிறாருன்னு பார்த்து கேள்விப்பட்டு அவளுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? அவ என்ன தெரியுமா சொல்றா? அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாக நான் தொட்டா சுகமாயிடுவேன் அப்படின்னு அவ வந்து இயேசுனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடரா. தொட்ட நிமிஷத்துல அவளுக்கு ஒரு பெரிய சுகம் உண்டாகுது. ஆமென், ஆமென். அவளுக்கு மிகப்பெரிய பயம் இருந்தது, உண்மைதான். யாராகிலும் பார்த்துட்டா கல்லெறிஞ்சு கொன்னுடுவாங்கன்னு பயம் இருந்தது, உண்மைதான். இந்த பலவீனத்துல நமக்கு எதனா ஆயிடுமோ, கூட்டத்து நெரிசல்ல நமக்கு எதனா ஆயிடுமோன்ற பயம்லாம் இருந்தது, உண்மைதான். ஆனா அந்த பயத்தின் மத்தியில் அவள் இயேசுவை நம்பினாள். ஆமென். உங்க நம்பிக்கை, உங்க இருதயம் எல்லாம் இயேசு மேல இருக்கட்டும். ஆமென். சம்பளம் வாங்கின உடனே பணம் நிறைய இருக்கும். அப்போ பணம் இருக்கு பிரதர் அப்படின்னு பணத்தையே நம்பி நம்பி பணம்லாம் காலி ஆயிட்ட பிறகு ஏசப்பான்னு வரக்கூடாது. பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், உங்க சூழ்நிலை எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நீங்க இயேசு மட்டும் நம்பி பாருங்க. ஆமென். அதுதான் உறவுக்குள்ள உங்களை பலப்படுத்தும். நீங்க சர்ச் கேதரிங்கை மிஸ் பண்ணக்கூடாதுங்க. ரெண்டாவது, அவருடைய உறவுக்குள்ளவே இருக்கிறீங்களான்னு பார்த்துக்கொள்ளணும். ஆமென், ஆமென். நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். மூணாவது ரிட்டர்ன் டு ஹிஸ் லவ். அவருடைய அன்புக்குள்ள வரணும். நாங்க ஆமா, என்ன எங்க வரணும்? ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதே நியாயாதிபதிகள் 6:25 பாருங்க. அன்று ராத்திரியிலே, இங்க கவனிங்க. அதாவது என்ன நடக்குதுன்னா, கிதியோன் கிட்ட ஆண்டவர் பேசிட்டாரு, சமாதானம் சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சவொன்னே அன்னைக்கு ராத்திரி கர்த்தர் கிதியோனை மீட் பண்ணி அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி நீ உன் தகப்பன் இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு. கவனிங்க, ஆண்டவர் கிதியோனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, அவங்ககிட்ட பேசிட்டாரு. இப்போ பேசிட்டு சமாதானத்தின் தேவன் வெளிப்படுத்துறார். அன்னைக்கு ராத்திரி கிதியோனை மீட் பண்ணி என்ன சொல்றாரு தெரியுமா? உன் தகப்பனுடைய விக்கிரக தோப்பை நீ என்ன பண்ணணும்னா வெட்டி போடணும், அது எல்லாத்தையும் அழிச்சு போடணும்ன்றார். ஏன்னா கர்த்தர் விரும்பாத காரியம் அது அப்படின்றார். ஆமென். அவருடைய அன்புக்குள்ள வர்றதுன்னா என்ன தெரியுங்களாங்க? இங்க பாருங்க, நிறைய காணிக்கை கொடுக்க வேணான்னு சொல்ல, ஆண்டவருக்காக அதை செய்யறேன் பிரதர், இதை செய்யறேன் பிரதர், இப்படி பண்றேன் பிரதர், அப்படி பண்றேன், எல்லாம் ரைட்டு. ஆனா ஒண்ணு உங்ககிட்ட எதிர்பார்க்கறது, அது என்னன்னா, தேவன் விரும்பாததை நீங்க செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவருக்கு எது விருப்பம் இல்லையோ அதை நீங்க விட்டுடணும். அதுதான் அவரிடத்துல நீங்க அன்பு கூறுறதுக்கான அர்த்தம். ஆமென். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கிறாங்கன்னா, பாகால் கிட்ட போயிட்டு இருக்கிறாங்க, அஸ்தரோத்து கிட்ட இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் விக்கிரக ஆராதனையில் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அந்நிய தெய்வம் கிட்ட போயிட்டாங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, ஏப்பா உங்க அப்பாவே உன் குடும்பமே அப்படிதான் இருக்குது, அதனால நீ ஒண்ணு பண்ணு, இப்ப புறப்பட்டு போய் அது எல்லாத்தையும் அழி, அது எனக்கு விருப்பம் இல்லைன்றார். உடனே என்ன பண்றான், ஒரு 10 பேரை கூட்டு போயிட்டு அது எல்லாத்தையும் அழிச்சு போடுறான் பாருங்க. ஆமென், ஆமென். மூணாவது என்ன தெரியுமா? கிதியோன் சந்தேகப்பட்டது உண்மைதான், ஆனா அந்த சந்தேகத்துல அவன் அந்த அன்பில நிலைச்சிருந்தான். ஆமென். உங்களுக்குள்ள நிறைய சந்தேகம் வரலாங்க, ஆண்டவர் கைவிட்டாரோ அப்படி இப்படியோன்னு. ஆனா அந்த அன்பை விட்டு மட்டும் உங்களை யாரும் பிரிச்சிடக்கூடாது. அப்படின்னா என்ன தெரியுமா? இங்க பாருங்க, எந்த சூழ்நிலையும் உங்களை அப்பாவை விட்டு, அதாவது அப்பாவுக்கு பிரியமில்லாத காரியம் உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. அட போப்பா, ஆண்டவர் எதுவுமே எனக்கு செய்த மாதிரி தெரியல, அட எத்தனை ஜெபம் பண்றது, எல்லா கூட்டத்துக்கும் போறேன், ஃபாஸ்டிங் இருக்கிறேன், கண்ணீர் வடிக்கிறேன், ஆனா எதுவுமே நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு பாவத்துக்கு பின்னாடி ஆண்டவர் விரும்பாத காரியத்தை நீங்க செய்யறதுக்கு போயிடக்கூடாது. சிலர்லாம் இருக்கிறாங்க பாருங்க, ஒரு அற்புதம் நடக்கலன்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க தெரியுங்களா? அட போங்க, ஆண்டர்கிட்ட வந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் போயிடுவாங்க. அவங்க இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காது, அதை வேணும்னே செய்வாங்க பாருங்க. இதை செய்யக்கூடாதுப்பா, இது பாவம்பான்னு கர்த்தர் சொல்லியிருப்பாரு, அதை வேணும்னே செய்வாங்க, கர்த்தரை கோபப்படுத்துவாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது.
ஆமென். அவர் நன்மை செய்தாலும் தீமை செய்ய மாட்டார். அவர் உங்களுக்கு நன்மை ஆனாலும் நன்மை இல்லாம போனாலும் நீங்க கர்த்தரை முழுசா என்ன பண்ணுங்க, அவரிடத்துல அன்பு கூறணும். ஆமென். அவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில வந்துடக்கூடாது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? சொல்லுங்க எங்கூட. கிதியோன் தேவையின் மத்தியில கர்த்தரை நோக்கி பார்த்தான். என்னுடைய தேவையின் மத்தியில நான் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கிதியோன் பயத்தின் மத்தியிலையும் கர்த்தரை நம்பினான். நானும் என் எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை நம்புவேன். கிதியோன் சந்தேகத்தின் மத்தியிலையும் தேவன் விரும்புகிற காரியத்தை செய்தான். நானும் என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும், மந்தையில மாடுகள் இல்லாம போனாலும், சொல்லுங்க, மந்தையில மாடுகள் இல்லாம போனாலும், தொழுவத்துல ஆடுகள் இல்லாம போனாலும், நிலத்துல பலன் இல்லாம போனாலும், நன்மையே இல்லாம போனாலும், கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? சொல்லுங்க. எதுவும் எங்களை பிரிக்க மாட்டாதுன்னு சொல்லுங்க. நீங்க அப்படி சொல்லுவீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து நடத்த வல்லமை. அல்லேலூயா. ஒரு பரிசேயன் இயேசுவை சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறான். அவர் போயிட்டாரு. போயிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு, சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இப்போ ஒரு பாவியான ஸ்திரீ வரா. அவ யாருங்க? பாவியான ஸ்திரீ வந்து பரிமள தைலத்தை கொண்டு வரா. ஒரு பரணியில பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருக்கு பின்னாடி நின்று அழுதுட்டே இருக்கிறா. அந்த கண்ணீர் இயேசுவின் பாதத்தை நனைத்ததா. என்னங்க? அவ தலைமயிரினால அவருடைய பாதத்தை தொடச்சாலாம் பாருங்க. அவருடைய பாதத்தை அவள் முத்தமிட்டாள் அப்படின்னு வாசிக்கிறோம். உடனே பார்க்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, என்ன இவர் பெரிய தீர்க்கதரிசியாச்சே, இவர் ஆண்டவராச்சு, இவருக்கு தெரியலையா அப்படின்னு. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவளுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது, காரணம் இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். என்ன பிரதர் சொல்றீங்க? எங்க பிரதர் அன்பு கூர்ந்தா? அவ என்ன அன்பு கூர்ந்தா பிரதர்? அவ என்ன பரிசேயன் மாதிரி இயேசுவை அழிச்சு சாப்பாடு போட்டாளா, இல்ல காணிக்க கொடுத்தாளா, என்ன பண்ணா? அவ எப்படி அன்பு கூர்ந்தா? அன்புனா என்ன தெரியுங்களாங்க? இங்க பாருங்க, அன்புனா என்ன தெரியுமா? இயேசு விரும்புகிறதை செய்து இயேசு விரும்பாததை வெறுக்கிறது தான் அன்பு. அவ என்ன பண்ணா தெரியுமா? கண்கள்ல இருந்து கண்ணீரை வடிச்சு இயேசுவின் பாதத்தை நினைச்சா. அது எதுக்கு அடையாளம் தெரியுமா? இவ்வளவு நாள் நான் விபச்சார தொழில் செய்துட்டு இருந்தேன், என் கண்ணுனால என் கண்கள்ல மையெல்லாம் இட்டு எத்தனையோ ஆண்களை நான் மயக்கிறது உண்மை. ஆனா இனி அது தேவனுக்கு விரும்பல, அது தேவன் விரும்பலன்னு தெரிஞ்சு நான் என்ன பண்றேன்னா அந்த கண்ணை என் இயேசுவுக்கு சொந்தமாக்குறேன்றா. நான் என் கண்களால் எத்தனையோ பேர் மயக்கனல்ல, இனி கண்கள் அவங்களுக்கு அல்ல, என் இயேசுவுக்கு தான் என் கண்கள்ன்றா. அதை விட்டுறன்றா. ஆமென். அவ தலைமயிரினால இயேசுவின் பாதத்தை துடைக்கிறாளாம். அப்படின்னு என்ன தெரியுமா? எத்தனையோ முறை சீவி சிங்காரித்து எத்தனையோ பேரை மயக்கின அவள், எத்தனையோ ஆண்களுக்கு சொந்தமா இருந்த அவளுடைய கூந்தல் முடி, இப்ப அவ சொல்றா, இனி எந்த ஆணையும் தேடி நான் போக மாட்டேன். அது ஏசப்பாக்கு விரும்பாத காரியம் இல்லை, அது ஏசப்பாக்கு பிடிக்காத காரியம். அதை நான் விட்டுட்டு இனி என் இயேசுவுக்கு மட்டும் நான் இருப்பேன்றா. அவளுடைய உதடுகளால இயேசுவின் பாதத்தை முத்தமிட்டாளாம். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களாங்க? இந்த உதட்டினால எத்தனையோ ஆண்களை, ஆண் மக்களை, எத்தனையோ பேரை பேசி மயக்கி இருக்கிறா. ஆமே, மயக்கி இருக்கிறா. இனி இந்த உதடுகள் என் இயேசுவுக்கு மட்டும்தான் சொல்றா. அவ பாவத்தை உணர்ந்து இயேசு விரும்பாத அந்த பாவத்தை விட்டுட்டாங்க. அதனால கர்த்தர் அவளை பார்த்து சொல்றாரு, எனக்கு பிடிக்காத நீ செயலல்ல, இவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தாள். அதனால அவளை பார்த்து இயேசு சொல், நீ சமாதானத்தோட போ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்ற. அவ பரலோகத்துக்குரியவளா மாறிட்டா, அவ சமாதானத்துக்கான பாத்திரமா மாறிட்டா. ஆமே. நீங்க இன்னைக்கு சோதிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள திருவிந்து எடுக்க போறீங்க. இங்க பாருங்க, திருவிந்து எடுக்க போறீங்க, அபாத்திரமா இதை வந்து எடுத்துடக்கூடாது, பாவத்தோட வந்து எடுத்துடக்கூடாது. இது எப்ரோன் சபையில நம்ம நடத்துற பந்தியா இருக்கலாம், ஆனா வேதம் சொல்லுது இது கர்த்தருடைய பந்தி. இது அபாத்திரமா எடுக்கும் பொழுது வேதம் உங்கள நிறைய பேர் பலவீனமா இருக்கிறாங்க, உங்கள் அநேகர் மரிச்சிருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? இது அபாத்திரமா எடுத்ததுனால பவுல் கொரிந்தியருக்கு எழுதுறாரு,
அந்த மாதிரி நம்மளை பார்த்து எழுதிடக்கூடாது பரலோகம். இந்த பந்தியை நம்ம அபாத்திரமா பாவத்தோடு எடுக்கக்கூடாது. அவர் விரும்பாத காரியத்தெல்லாம் பொட்டி பொட்டியா உள்ள வச்சுனேன், அவர் விரும்பாதையெல்லாம் பொட்டி பொட்டியா வச்சுனேன் வந்து நானும் நல்லவன் பிரதர், நானும் பந்தி எடுக்கிறேன் பிரதர், நானும் சபைக்கு வரேன் பிரதர் நீங்க வந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த பந்தியை உங்க கையில கொடுக்கும் பொழுது, உங்களுக்காக பிற்கப்பட்ட அப்பம், உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் உங்க கையில கொடுக்கும் பொழுது ஏசப்பா என்ன சொல்லணும் தெரியுமா? அங்க பாருங்க, நீங்க விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த பந்தியை ஜெபிக்கும் பொழுது இதுல ஜீவன் வருது. ஆமென். ஜீவன் வருதுங்க, இதுல ஜீவன் இருக்குங்க. இந்த ஜீவனில் இருந்து கர்த்தர் உங்களை பார்க்கிறார். உங்களை பார்க்கும்பொழுது என்ன சொல்லணும் தெரியுமா? இவள் மிகவும் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் விரும்புறத மட்டும்தான் இவ செய்யறா, நான் விரும்பாத இவ வெறுக்கிறான்னு சொல்லணும். அந்த பந்தியை நீங்க வாங்கி வைக்கும் பொழுது உங்களை பார்த்து பந்தி பேசணுங்க. ஆமென். உங்களை பார்த்து அந்த ஆண்டவர் பேசணும். அப்பதான் நீங்க அந்த பந்தி எடுக்கணும். அப்படி இல்லாம மனுஷனை ஏமாத்திட்டு, ஊழியக்காரனை ஏமாத்திட்டு பந்தி எடுக்கிறேன் பிரதர், நானும் பண்றேன் பிரதர் நீங்க செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வராது, சமாதானத்தை கொண்டு வராது. ஆமென். கண்களை மூடலாமா? முழங்கால் படிடலாமா? கண்களை மூடி எல்லா ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க. உங்க தேவைகள்ல நீங்க இயேசுவை மட்டும் நோக்கி பார்க்குறீங்களா? ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எங்க தேவைகள் எதுவானாலும் நாங்க உடனே கடன்காரங்கிட்ட போயிடக்கூடாது கடன் வாங்கறதுக்கு. எங்க தேவைகள் எதுவானாலும் நாங்க உடனே வட்டிக்காரங்கிட்ட போயிடக்கூடாது வட்டி வாங்கறதுக்கு. உடனே மனிதர்களை நம்பி போயிடக்கூடாது, உடனே யாரையோ நம்பி போயிடக்கூடாது. நாங்க ஒவ்வொரு நாளும் உங்க சமூகத்துக்கு வந்து அதை தெரியப்படுத்துறோம். எல்லாம் தயவு செய்து கண்ணு மூடுங்க. இது ரொம்ப முக்கியமான நேரம், ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். கிதியோன் அவனுடைய எல்லா தேவைகளிலும் கர்த்தரையே அவன் சார்ந்திருந்தான். முழு இஸ்ரவேலும், சமஸ்த இஸ்ரவேலும், அவங்களுடைய எல்லா ஜனங்களும் தேவனுக்கு பொல்லாப்பானதை செய்யும் பொழுது கிதியோன் மட்டும் திராட்சரச ஆலைக்கு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் சிலுவை அண்டைக்கு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த சிலுவை கிட்ட வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், உங்க தேவைகள் நிறைய இருக்கிறது உண்மை, உங்க சூழ்நிலை உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது உண்மை. பண தேவை நிறைய பேருக்கு இருக்கலாம், பொருளாதார தேவைகள் இருக்கலாம், உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது உண்மை. அந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்க கர்த்தரை தேடி வந்தீங்கல்ல, அதனால உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். உங்க தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகி உங்க கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க மாடு வெறும் 10 லிட்டர் தான் கறக்குதா, இனிமே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நான் அதை ஆசீர்வதிப்பேன், அது பெருகும்னு கர்த்தர் சொல்றார், அது பெருகும்னு கர்த்தர் சொல்றார். நீங்க கொஞ்சமா சம்பாதிக்கிறீங்களா, அதை நான் பெருக பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்க கையின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்க, உங்களுக்கு பாக்கிய நன்மை உண்டாகும். இனி நீங்க வட்டிக்காரனுக்கு கொடுக்க போறதில்ல, இனி நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு செலவழிக்க போறதில்ல, இனி வியாதியஸ்தர்களுக்கு நீங்க செலவழிக்க போறதில்ல, வைத்தியர்களுக்கு செலவழிக்க போறதில்ல. கர்த்தர் உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். உங்களுக்கு சமாதானம். ஒப்பு கொடுங்க, தயவு செய்து ஒப்பு கொடுங்க. 2வது, உங்க பயத்துல நீங்க கர்த்தரை நோக்கி திரும்பணும். உங்க பயத்துல நீங்க கர்த்தரை நம்பணும். உங்க இது ஆயிடுமோ அதாயிடுமோ நீங்க பயப்படுறீங்க உண்மை. ஆனா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, பயம் சாதா எல்லாருக்கும் வர்றதுதான். ஆனா அந்த பயத்துல நீங்க யாரை நம்புறீங்க? இயேசுவை மட்டும் நீங்க நம்பணும்னு கர்த்தர் விரும்புறாங்க. 3வது, உங்க சந்தேகத்தின் மத்தியில சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு அப்படியே சந்தேகத்தை ஏற்படுத்தலாம். உங்களுக்கு வருகிற போராட்டங்கள், பிரச்சனை, உங்க செலவுகள் எல்லாம் ஏதோ ஒரு சந்தேகத்தை, ஐயோ இயேசு கைவிட்டார் போல இருக்குதப்பா, இயேசு எனக்கு ஹெல்ப் பண்ணலையோ அப்படின்றதெல்லாம் நீங்க யோசிக்கலாம். இல்லைங்க, கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார், உங்களுக்கு சமாதானம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒன்று செய்யுங்க, அவர் விரும்பாத மாத்திரம் எடுத்து போட்டுருங்க. அப்படி எடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து இருக்கிற 6 மாதம், இந்த வருஷம் முடிவில் நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் எங்களுக்கு சமாதானத்தை தந்து நடத்தினார். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்க ஒருத்தர் முன்னாடி தலை குனிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே திருவிருந்துக்கு நம்ம ஆயத்தப்படலாமா? ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுங்க.